السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. ஆஹ் நான் நினைக்கிறேன் நிறைய சகோதரிகள் சகோதரிகள் ஜாயின் ஆகாமைக்கிறதுக்கான காரணம் மழைன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஹ், நாங்கள் கடைசியாக எந்த வார்த்தைகளுக்கான விளக்கத்தை பார்த்தோம்? யாருக்காவது ஞாபகப்படுத்தலாமா? எந்த அளவுக்கு நீங்கள் எங்களோடு தொடர்பு இருக்கிறீர்கள், பாடம் பார்த்து விட்டு வந்திருக்கிறீர்களா இல்லையான்றது கொஞ்சம் செக் பண்றதுக்காக. யாருக்கு சொல்லலாம்? சபபுன் நுசூல். ஆ, வேற? ரைட். நாங்க وأتموا الحج والعمرة فإن أحصرتم فما استيسر من الهدي لا تحلقوا رؤوسكم حتى يبلغ الهدي محله. அதனுடைய சபபு நுசூல் பார்க்கணும். ஓகே, அது பார்த்தோம் தானே. சபபு நுசூல் காட்டுமா? ஆமா 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 அடிக்கடி. ரைட். நாங்க கடைசியாக என்ன பார்த்தோம்? ஏதாவது இஹ்ராமை இஹ்ராமை முறிக்கக்கூடிய காரியங்களில் நாங்கள் வேண்டுமென்று குறிப்பிட்ட காரணங்களுக்காக நாங்கள் தகுந்த காரணங்களுக்காக முடியை வலித்தல் அல்லது அத்தர் பூசுதல், இது போன்ற நகத்தை வெட்டுதல், இது போன்ற ஏதாவது ஒரு காரியத்தில் நாங்கள் ஈடுபட்டால் என்ன அதற்கான பரிகாரம் என்ன? இப்படித்தான் பார்த்தோம். அப்படித்தானே வேலையா? அஜீபூனி. எனவே நாங்கள் குற்றப்பரிகாரம் ஏதாவது ஒரு இஹ்ராமில் தடை செய்யப்பட்ட ஏதாவது ஒரு விடயத்தை நாங்கள் செய்தால், தகுந்த காரணங்களுக்காக செய்தால் அவர் குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும். தகுந்த காரணமின்றி செஞ்சா என்ன செய்யணும்? யாரை சொல்லலாம்? தகுந்த காரணம் இல்லாமல் செய்தால் என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு? யாரும் இல்லையா பதில் சொல்ல? ட்ரை பண்ணி பாருங்களே. வித்தியாசம் இதே வித்தியாசம் இல்லை, ஏதாவது ஒரு பதிலை சொல்லணும். தௌபா செய்யணும். தௌபா செய்யணும். ஏன் தௌபா செய்யணும்? தௌபா செய்யணும். சரி, ஏன்? இப்ப அந்த தகுந்த காரணத்தோடு செய்தால் அதுக்கு உங்களுக்கு பாவம் இல்லை, அப்படித்தானே? அதுக்கு பாவம் கிடைக்க மாட்டான், ஆனால் குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும். ஆனால் தேவையில்லாமல் செய்தால் அதுக்கும் குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும். இதே சட்டம் தான், ஆனால் அவருக்கு பாவம் கிடைக்கும். அதுதான் வித்தியாசம். அதுதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டு பேரும் செய்ய வேண்டிய குற்றப்பரிகாரம் உண்டுதான், வித்தியாசம் இல்லை. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? فمن كان منكم مريضا أو به أذى من رأسه. நோயாளியாக இருந்து அல்லது தலையில் ஏதாவது காயம் இருந்து அவர் தலை முடியை வலித்தால் அவருக்குத்தான் இந்த சட்டம், அப்படித்தானே? அப்படி இல்லாம
இப்ப இஸ்லாம்ல தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் என்ன? இது அல்லாமல் முடியை வலிப்பது தடை செய்யப்பட்டது. அதை மீறினால் இந்த பரிகாரம் கொடுக்கணும்னு இந்த வசனத்துல இருக்குது. அது அல்லாமல் வேறு ஏதாவது, உதாரணமாக நறுமணம் பூசக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, நறுமணம் பூசினால், அல்லது ஆடை அணியக்கூடாது, ஆடை அணிந்தால், ம், ஆடையை அணிந்தால், அல்லது நகம் வெட்டினால், இவற்றுக்கு இந்த சட்டம் இதுல சொல்லப்பட்டதா இல்லையா? أجيبوني يا مشايخ والشيخات، أيها الشيوخ والشيخات تفضلوا. ها ஆம். நேரடியாக சொல்லப்பட்டில்ல. அப்ப என்ன எப்படி நாங்க மற்ற விஷயங்களுக்கு வந்து நாங்க எப்படி சட்டம் எடுப்போம்? அப்ப இந்த வசனத்திலிருந்து எந்த அடிப்படையில சட்டம் எடுப்போம்? எந்த அடிப்படையில சட்டம் எடுப்போம்? நாங்க வந்து சட்டம் எடுப்போம். நாங்க மைக்க கொஞ்சம் கவனமா பாருங்க, மியூட் பண்ணி வச்சுக்கோங்க, பேசுறதுலன்னா நீங்க வீட்டுல பேசுறதெல்லாம் இங்க கேட்கும். அப்ப நாங்க கியாசின் அடிப்படையில் எடுப்போம். எப்படி? கியாசின் அடிப்படையில் நாங்கள் எடுப்போம். ஆனால் இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அவர் என்ன மذهபு? இமாம் இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹ் என்ன மذهபு? ஷாஃபியா, அம்பலியா, மذهب மாலிகியா, என்ன மذهபு அவரு? ஷாஃபியா, அம்பலியா, வேற வேற யாராவது? இமாம் இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் என்ன மذهபு? மذهபே இல்லையா? வேற என்ன நாலு மதுஹப் இல்லாம வேற மதுஹப் இருக்குதா இல்லையா? இருக்குது. என்ன மதுஹப்? என்ன? லாஹிரியா. எஸ், அஹ்சன்ட். இவர் லாஹிரியா மதுஹப் தான். அது லாஹிரியா மதுஹப்னா என்ன? இமாம் லாஹிரியா மதுஹப். அது என்ன என்ன வித்தியாசம்? ஏனைய மதுஹபுக்கும் அதற்கும் இடையே உள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன? அது வெளிப்படையாக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒண்ணு. வெளிப்படையான கருத்துக்கள் ஆதாரமா இருக்கக்கூடிய மதுஹப். அதனால அவங்க கியாஸ் எடுக்க மாட்டாங்க. என்ன அவங்க வந்து என்ன கியாஸை எடுக்க மாட்டார்கள். உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தகுல் லஹுமா உஃபின், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் வெறுக்கத்தக்க வார்த்தையை கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். அதனால நாங்க என்ன சொல்லுவோம்? பொதுவா எல்லா அறிஞர்களும் சொல்லுவார்கள், அப்படி என்றால் அடிப்பதும் கூடாது, பெற்றோர்களுக்கு ஏசவே கூடாது என்று சொன்னால், அவர்களை கடிந்து பேசக்கூடாது என்று சொன்னால், அவர்களுக்கு பேசக்கூடாது, அடிக்கக்கூடாது என்பது எங்களுக்கு அது அந்த சட்டம் அதில் இருந்து எடுக்கலாம். ஆனால் அவர் சொல்லுவாரு அப்படி இல்லை, அப்படி எடுக்க முடியாது, அடிக்க முடியாது என்ற சட்டம் அதில் இருந்து எடுக்க முடியாது. அதுல கோபமாக பேசக்கூடாது என்றுதான் அதுல இருக்குது. அதுல எப்படி இது நீங்க அடிக்க முடியும் சட்டம் எடுக்கலாமா? முடியாதுன்னு சொல்லுவாரு. இப்ப இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹ் அடிக்கலாமா பெற்றோருக்கு? இப்னு ஹஜர் இல்ல, இப்னு ஹஸம் இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹ், இப்னு ஹஸம் அவர்கிட்ட அடிக்கலாமா பெற்றோருக்கு? ஏன் அது கியாஸ் இல்லைன்னு சொல்லிட்டாரு அவரு. இந்த வசனத்துல இந்த ஆதாரம் இல்ல அப்படின்னா, அதனால கியாஸ் வேற வசனங்களை கொண்டு வேறு ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்கள் என்ன செய்வார்கள்? அதனை எடுப்பார்கள். அப்ப இந்த இடத்துல வந்து இமாம் இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹ் அப்படி சொல்லுகிறார்கள். அதை பின்பற்றி இன்றும் சிலர் என்ன சொல்கிறார்கள்? தலைமுடியை மலித்தால் மட்டும்தான் ஃபித்யா கொடுக்கணும். வேற இஹ்ராமிலே தடை செய்யப்பட்ட காரியங்களை செய்தால் அதுக்கு தௌபா செஞ்சால் போதுமானது, வேண்டும் என்று செஞ்சால், தேவைக்காக செய்தால் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன தவறிவிட்டார்கள்? இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கியாஸை எடுக்கவில்லை என்பதனால் தான் அந்த சட்டத்தை சொன்னார்கள். கியாஸை எடுக்கக்கூடியவர்கள் இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை பின்பற்றுவது நியாயமா? நியாயம் அல்ல, நியாயம் இல்லாத ஒரு விஷயம். அப்ப எனவே வந்து சில ஆட்கள்
அதே மாதிரி இன்னும் சில ஆட்கள் வந்து என்ன எடுப்பாங்க, ஷாஃபி மதகுல நீப்பாங்க, அல்லது வேறொரு மதகுல திடீர்னு இமாம் ஹனஃபியில இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கருத்தை எடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இவர் ஏற்றுக்கொண்ட சில அடிப்படைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் தான் அந்த சட்டத்தை சொல்லி இருப்பார். ரைட்டா? அவங்ககிட்ட வேற வேற ஹதீஸை ஏற்றுக்கொள்வதற்கு வேறு வேறு நிபந்தனைகள் எல்லாம் நீக்குது. அதை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் அந்த சட்டத்தை எடுக்காமல் விட்டிருப்பார்கள். ஆனா இவர் அந்த அடிப்படையை ஏற்றுக்கொண்டே இமாம் அபு ஹனீஃபாவோட ஒத்து போவாரு. அதுதான் இங்குள்ள பிரச்சனை. எனவே வந்து நாங்க ஒரு இமாம் எந்த அடிப்படையில் சட்டத்தை எடுத்திருக்கிறார், அந்த அடிப்படையோடு நாங்கள் ஒத்து போகிறோமா இல்லையா என்பதை நாங்கள் என்ன செய்யணும், பார்த்துட்டு தான் அவர் சொன்ன கருத்தை எடுக்கிறா இல்லையான்றத யோசிக்கணும். இல்லாட்டி எங்களுக்கு தேவையான ஒரு கருத்தை யார் சொன்னாலும் உடனே பாஞ்சு விழுந்து அதை ஏற்றுக்கொள்வது வந்து அது அது வந்து இத்திபாஉல் ஹவா. அது வந்து எங்களை மனோ இச்சையை பின்பற்றுவதாகத்தான் அமையும். மனோ இச்சையை பின்பற்றுவதாக அமையும். ரைட். இந்த இடத்துல இப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இஹ்ராம்ல தடை செய்யப்பட்ட ஒன்றை செய்தால் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ஃபிதியா கொடுக்க வேண்டும். ஃபிதியாவுல முதலாவது என்ன, நோன்பு. இரண்டாவது சதகா. நோன்பு அல்லது சதகா அல்லது என்ன அவுனுசுக். அவுனுசுக் என்ன கருத்து நான் சொன்னோம், பலிப்பிராணி சொன்னா இந்த இடத்துல என்ன கருத்து, என்ன பலிப்பிராணி? ஆடு மாடு ஒட்டகம். ஆடு மாடு ஒட்டகம். அன்ஆம். அன்ஆம்னு அல்லாஹ் தஆலா சொல்லல, இங்க வந்து என்ன சொல்றான், அவன் நுசுக்னு சொல்றான். அதுல அப்படியே நீங்க பாருங்க, அந்த அந்த காபாவுல கொடுக்கப்படக்கூடிய பிராணி. ஓகே. அதுல அந்த 4ஆம் நம்பருக்கு அப்படி கீழே வாங்க வாக்க, 4ஆம் நம்பர்ல கீழே என்ன இது, தஃப்சீர் இப்னு ஜுரைஜ், தஃப்சீர் இப்னு ஜரீர். தஃப்சீர் இப்னு ஜரீர்னு போட்டு என்ன போட்டிக்கிறாங்க, தஃப்சீர் இப்னு ஜரீர்னு போட்டு என்ன போட்டிக்கிறாங்க, பாகம் 3 பாகம் 3ல 377 பக்கம், 381 398 பக்கம். அப்படின்னா என்னத்தையும் தஃப்சீர் இப்னு ஜரீர்ல 3வது ஜில்தால இந்த 4 பக்கங்கள்லயும் இந்த விஷயம் வருது, விளங்குதா? இந்த 4 பக்கங்கள்லயும் 4 இடத்துல வருது, அது 4 இடத்துல வருதுன்றதுதான் அர்த்தம். ரைட். அடுத்து என்ன, தஃப்சீர் சாதி صفحة 91. அதுல ஜுஸு போடலே, அது ஒரே ஒரு ஜுஸுவா கொண்டது. சரி, ஓகே. உண்மையில ஒரு ஜுஸ் தானே அது. அது வந்து பல பல தபா கழிக்குது. அதுல ஒரு தபா வந்து என்ன, ஒரு தபா வந்து ஒரு முஜல்லதுல வந்து, இன்னும் சில தபாக்கள் வந்து வேற 2-3 முஜல்லதுலயும் வந்துக்குது. ரைட். அடுத்தது வந்து தஃப்சீர் உஸைமீன் போட்டு என்ன போட்டிக்கிறாங்க, தஃப்சீர் உஸைமீன் அல் ஃபாத்திஹா வல் பக்ரா போட்டு அதுக்கு பின்னால சமன் ஒன்று போட்டி, எனக்கு சமன் போட்டி ஏற்கனவே நாங்க பார்த்தோம். அடுத்த பக்கத்துல தொடர், அடுத்த பக்கத்துல அது தொடரும். என்ன தொடருது, வாசிங்க வாக்க யாராவது. إجماع العلماء على أن المراد بالنسك في هذه الآية الشاة. ابن عطية في تفسيره 1வது மஜல்லால 268 பக்கம். கருத்தை சொல்லுங்க, وقال கருத்தை சொல்லுங்க வாசிச்சத்துல. இந்த ஆயத்துல நுஸ்குடைய நோக்கம் வந்து ஷாத்து தான், ஆடுதான் அப்படின்னு உலமாக்களுடைய எல்லா உலமாக்களுடைய கருத்தின்படி கருத்தையும் இங்க நக்கல் பண்ணிக்கிறாங்க. யாரு நக்கல்ல, யாரு இந்த நாடப்படுவது இந்த ஆயத்தின் மூலமாக நுசுக் என்பதற்கு நாடப்படுவது அஷ்ஷா, ஆடு. ஆடு
இப்னு அத்தியா ஃபி தஃப்சீர் இமாம் இப்னு அத்தியா தஃப்சீர்ல சொல்றாங்க. இப்னு அத்தியா இமாம் அவருடைய தப்சீர்ல வந்து அதை நக்கல் செஞ்சுக்கிறார். வக்கால இப்னு அப்துல் பர் எதை நக்கல் செஞ்சுக்கிறாரு? இந்த விஷயத்த இங்க நுசுக்குன் நாடப்படுவது வந்து அந்த ஆடுதான் என்ற விஷயத்த இப்னு அத்தியா இமாம் வந்து அவருடைய தப்சீர்ல நக்கல் செஞ்சு வச்சிருக்கிறார். இஜ்மாவுல் உலமாவுடைய கருத்தை. அஹ்சன்த் பாரக்கல்லாஹு ஃபீக். طيب அப்ப நக்கல இட ஃபாயில் வந்து இப்னு அத்தியா. ஃபஹிம்தும்? نقل إلى فاعل ونقل ابن عطية في تفسيره إجماع العلماء على أن المراد بالنسك في هذه الآية الشاه. இந்த வசனத்தில் உள்ள நுசுக் என்பதன் மூலமாக நாட்டம் வந்து ஆடுதான் என்பது அறிஞர்களுடைய இஜ்மாவான கருத்து என இப்னு அத்தியா தனது தஃசீரில் சொல்லுகிறார். வழங்குதா? அப்ப யார் இஜ்மான்னு சொன்னதுன்னு பார்க்க தெரியணும் எங்களுக்கு. இந்த நுசுக் என்றால் ஷாத் என்பது இஜ்மாவான கருத்து. ஓகே, அந்த கருத்தை யார் சொன்னது? இப்னு அத்தியா அவருடைய தஃசீர்ல சொன்னது. வழங்குதா? அப்ப அது முக்கியம். நாங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா வந்து ஒரு மஸ்தலாவை எடுத்து அதுல இஜ்மா இருக்குதா இல்லையா, இஜ்மாவா ஹிலாஃபா, இஜ்மா இருக்கிறதா ஹிலாஃப் இருக்கிறதா என்பதை நாங்கள் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். வழங்குதா? وقال ابن عبد البر அடுத்தது என்ன? இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹ் அவர் எந்த மதஹப்? அவர் இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹ் மாலிகி மதஹபுடைய முக்கியமான ஒரு இமாம். முவத்தா மாலிக்கு நிறைய ஷரஹுகள் எழுதிய ஒரு ஆசிரியர் தான் அவர். மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர். அவர் என்ன சொல்ற? குல்லு மன் ذكر النسك في هذا الحديث مفسرا فإنما ذكره بشات. இது ஷாத் என்பதாகத்தான் எல்லா அறிஞர்களுமே இந்த ஹதீஸில் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். وهو أمر لا خلاف فيه بين العلماء. وهو أمر لا خلاف فيه بين العلماء. இது வந்து முக்கியமான தகவல். ரைட். அடுத்தது என்ன? இன்னொரு இஜ்மா வருது. அது என்ன? இத ஷரியத்தை வாசிச்சலுமாக்க அதே மாதிரி ஒன்று. ونقل إجماع العلماء على أن الكفارة هنا على التخيير بين الصيام والإطعام والذبح. இப்னு ஜரீர் இமாம் அவருடைய தஃசீர்ல வந்து இந்த கருத்தை வந்து நக்கல் செஞ்சுக்கிறார். என்ன கருத்து? அன்னல் கஃபாரத்துனா அல தஹ்யீரி பைன ஸியாமி வல் இத்ஆமி வஸ்ஸப்ஹி. அந்த மூணு கருத்து. நோன்பு பிடிக்கிறது, அந்த நோன்பு அல்லது உணவளித்தல் அல்லது தபஹ், ஏதாவது ஒன்று தஹீர். அந்த அவற்றுக்கு மத்தியிலே தெரிவு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது இஜ்மாவான கருத்து. இந்த மூணுல ஏதாவது ஒன்றை செய்தால் போதும், அதுதான் தஹீர். தர்தீப் அதுக்கு ஒப்போசிட் வந்து தர்தீப். தஹீருக்கு ஒப்போசிட் வந்து அத்தர்தீப. தர்தீப்ல ஒன்று இல்லாட்டி ஒன்று அப்படித்தான். அதுதான் தர்தீப். தஹீர்னா ஏதாவது ஒன்றை செய்தால் எங்களுக்கு வசதியானது எதுவோ இலகுவானது எதுவோ அதை செய்யலாம். ரைட். இப்ப நீங்க இதுல பாருங்க வந்து அல்லாஹ் குர்ஆன் ஃபஃபிதியத்தும் மின் ஸியாம், முதலாவது நோன்பு, அவு சதகா இரண்டாவது சதகா, மூணாவது தான் அறுத்து பலியிடுதல், குர்பானி கொடுத்தலை அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க? முதலாவது என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? முதலாவது ரசூலுல்லாஹ் ஷாத் அலா தஜிது ஷாத்தன், உங்களுக்கு ஒரு ஆடு இல்லையா உங்களிடத்துல பலி கொடுப்பதற்கு என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்னார்கள். அப்படித்தானே? அவன் முதலாவது ரசூலுல்லாஹ் முதலாவது ஷாத்தை தான் சொல்றாங்க. அதுக்கு பின்னாலதான் நோன்பு, அதுக்கு பின்னால சதகா. இந்த வசனத்துல வந்து வித்தியாசம் வந்து ரெண்டும் ஏன் அப்படி வித்தியாசப்படுது? அப்படி என்றால் உலமாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சிறப்பானதிலிருந்து ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹ் எது சிறப்பானதோ அதனை கொண்டு ஆரம்பித்து, அதனால்தான் உங்களிடத்துல ஷாத் குர்பானி கொடுப்பதற்கு ஆடில்லையா என்று கேட்டார்கள். அல்லாஹ் இங்கு ஆரம்பித்திருப்பது நோன்பை கொண்டு. காரணம் என்ன? இலகுவிலிருந்து அல்லாஹ்தால் ஆரம்பித்திருக்கிறான். இலகுவானதிலிருந்து அல்லாஹ்தால் ஆரம்பித்திருக்கிறான். எனவே எங்களுக்கு சிறப்பானது எதுன்னு கேட்டால் குர்பானி கொடுத்தல், இலகுவானது எதுன்னு கேட்டால் நோன்பு, இலகுவானது எதுன்னு கேட்டால் நோன்பு என்பதாக அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள்.
எனவே எங்களுக்கு வசதி இருந்தால், சிறப்பானதை கொடுப்பதற்கு வசதி இருந்தால் அதைத்தான் கொடுக்க வேண்டும். எப்படியாவது நாங்க என்ன செய்யக்கூடாது, எப்படியாவது கடமையை முடிக்கணும், செலவு எவ்வளவு குறைவான செலவுல எங்களுக்கு ஹஜ்ஜை முடிக்கலாமோ அப்படி முடிக்கிறதுக்கு நாங்க ட்ரை பண்ணக்கூடாது. வசதி இல்லாதவர்கள் ஓகே, வசதி இல்லாதவர்கள் பிரச்சனை. வசதி அல்லாஹத்தாலா யாருக்காவது தந்திருந்தால் அல்லது நம்மால் சமாளிக்க முடியுமாக இருந்தால் எது சிறப்பானதோ அதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும். ரைட். அடுத்தது என்ன? வர்ராஜிஹு மின் அக்வாலி அஹ்லில் இல்ம் அன்ன ஸதகத துவஸ்ஸஉ அலா மசாகீனில் ஹரம். அப்ப இந்த சதக்கா கொடுக்கணும்னு வருது தானே, அதுல வந்து வர்ராஜிஹு மின் அக்வாலி அஹ்லில் இல்ம், ராஜிஹான கருத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகவும் சரியான ஏற்றமான கருத்து. ஏற்றமான வலுவான கருத்து. கருத்து. அப்படின்னா ஆதாரபூர்வமான கருத்து. ஆட்டோமேட்டிக்கா என்ன விளங்குது? அதுல இஜ்மா இல்ல. ரைட்டோம், அதுல ஜும்ஹூர் இஜ்மா இல்ல, உலமாக்கள் கருத்து. அதுல கருத்து வேற்றுமை. இது பலமான கருத்து, பலமான கருத்து. என்ன அடுத்த மாற்றுக்கு பலமான கருத்து வந்து ஹரத்துல உள்ள மிஸ்கின்களுக்கு அந்த சதக்காவை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதுதான் பலமான கருத்து. அடுத்த கருத்து என்ன? அப்ப வெளியே மற்ற இடங்களுக்கு கொடுக்கலாம். கொடுக்கலாம். ஹரத்துக்கு வெளியே கொடுக்கலாம். எங்கட ஊர்லயும் அந்த சதக்காவை கொடுக்கலாம் அப்படின்னு கருத்து. எல்லா இடத்துலயும் அந்த சதக்காவை கொடுக்கலாம் என்ற கருத்து. அடுத்தது ரைட். அடுத்த விஷயம் என்ன? வலக்கல பாது அஹ்லில் இல்மி ونقل بعض أهل العلم الإجماع على أن الصوم يجوز أن يكون مفرقا وأن يكون متتابعا، أن له أن يصوم في أي مكان شاءه. من أين؟ அவருக்கு அவர் நோன்பை தொடராகவும் விட்டு நோன்பு விட்டு பிடிக்கலாம், தொடர்ந்து பிரித்து பிடிக்கலாம். பிரித்து அவர் எங்கே பிடிக்கலாம், எந்த எந்த இடத்துலயும் இடத்திலும் பிடிக்கலாம். பிடிக்கலாம். அதாவது ஹஜ்ஜிலையும் சரி, இதா ரஜாத்திலும் சரி. مفرقا متتابعا என்ன? தொடர்ந்து பிடிக்கலாம், விட்டு விட்டு பிடிக்கலாம். மூணு நோன்பு பிடிக்கலாம். அந்த மூணு நோன்பை வந்து என்ன செய்யலாம்? அவருக்கு ஹஜ்ஜில இருக்கும் பொழுதும் அவர் பிடிக்கலாம், ஹஜ்ஜில் இருக்கும் பொழுதும் பிடிக்கலாம். தொடர்ந்து 3 நாள் நோன்பு பிடிக்கவும் முடியும். விட்டு விட்டு ஒவ்வொரு நாள் ஒரு நாள் நோன்பு பிடிச்சிட்டு அடுத்து ஒரு மாசம் ஒரு நோன்பு, இன்னொரு மாசம் அடுத்த நோன்பு, அடுத்த மாசம் அடுத்த நோன்பு, அப்படி எப்படியாவது அவர் பிடிக்கலாம். தொடர்ந்தும் பிடிக்கலாம், எங்கும் பிடிக்கலாம். அது என்பதை அறிஞர்கள் அது இஜ்மாவான கருத்து என்று சிலர் சொல்லியிருக்கிறார்கள். முக்தஸர் ஃபிக்ஹுல் ஹஜ் என்ற ஒரு நூல். யாரு அதுல ஆசிரியர் யாரு? முக்தஸர் ஃபிக்ஹுல் ஹஜ் என்ற ஆசிரியர் யாரு? ஆசிரியர் இல்ல, அது ஒரு குழு. القسم العلمي بالدرر السنية. قسم الدرر السنية عنده ஒரு வெப்சைட் இது. الدرر السنية عنده ஒரு வெப்சைட் இது. அதுல வந்து அல் கிஸ்முல் அல்மி கல்விக்குழு, அதுல உள்ள கல்வி பிரிவு தான் அதை தயாரிச்சு வெளியிட்டு. அந்த துரலு சனியான மோக்கை வந்து மிக முக்கியமான ஒரு மோக்கை. எங்கள் எல்லோருக்கும் அறிஞர் மௌலைமார் எல்லோரும் கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு மோக்கை. அதுல வந்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இது. என்ன விஷயங்கள் உங்களுக்கு ஹதீஸ் வேணுமா, ஹதீஸ் தஃப்சீர் வேணுமா, இந்த 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 தஃப்சீர் நாங்கள் படிச்சு நீக்கிறோம், இந்த புத்தகம் அது அவங்களோட வெளியீடுதான், அவங்களுடைய வெளியீடுதான் இந்த தஃப்சீரும் அல் முஹர்ரர். தஃப்சீருல் முஹர்ரர் என்ற இந்த தஃப்சீர் வந்து அவங்களோட வெளியீடுதான். அவங்கள வந்து எல்லா பாடத்தையும் தனித்தனியாக ஃபிக்ஹுல் ஹஜ், ஃபிக்ஹுல் ஸௌம், மௌசுஆத்துல் ஃபிக்ஹ், மௌசுஆத்துல் அகீதா, மௌசுஆத்து இப்படி மௌசுஆத்துல் அஹாதீஸ் என்ற எல்லாத்துக்கும் மௌசுஆக்கள் இது. அதே போல இந்த அஹ்லாக், மௌசுஆத்துல் அஹ்லாக் அப்படின்னு இது. அந்த மௌசுஆத்துல் அஹ்லாக்கு போனீங்கன்னு சொன்னா நல்ல கெட்ட பண்புகள், மோசமான பண்புகள், எல்லா பண்புகளையும் தனித்தனியை பிரித்தெடுத்திருப்பார்கள். உங்களுக்கு ஒரு ஹுத்பா ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்பு விஷயமா ஓதணுமாக இருந்தால் அதுல வர குர்ஆன் வசனங்கள், ஹதீஸுகள், உலமாக்களுடைய கருத்துக்கள், கவிதைகள், சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல உங்களுக்கு என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ள முடியும். ரைட். அடுத்ததாக நாங்க பார்ப்போம் அடுத்த வசனம். அடுத்த வசனத்துடைய விளக்கத்தை நாங்க பார்ப்போம். அடுத்ததா நாங்க முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோமே. என்ன விஷயம்?
முக்கியமான விஷயங்களும் மறந்த விஷயத்தை ஒருத்தர் ஞாபகப்படுத்தலை. சாலிபு தப்சீர். ஐவா ஹசன்த். அதாவது நான் சென்ற வாரம் ஒரு கேள்வி கேட்டோம், தஃசீரினுடைய முறைமைகள், போக்குகள் என்று நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டிருந்தோம். அது சம்பந்தமாக ஒரு சிலர் எழுதி அனுப்பியிருந்தார்கள். சிலர் நான் கேட்ட கேள்வியை பிள்ளைங்க நான் சொன்ன முறையில் சில பிள்ளையாக இருந்தீங்க. அன்வா தஃசீர்னு நான் சொன்னேன். அன்வா தஃசீர்னா தஃசீர் பிர் ராய், தஃசீர் பில் மாசூல் இப்படி விளங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அசாலிபு தஃசீர் தான் நான் குரூப்ல போட்ட மாதிரி அசாலிபு தஃசீர் அல்லது அக்ஸாமு தஃசீர், தஃசீருடைய தஃசீர் செய்யக்கூடிய முறைகள். அன்வா தஃசீர், அந்த தஃசீர் பிர் ராய் வல் மாசூல் எல்லாம் அது துருக்கு தஃசீர் என்று சொல்லுவாங்க. ஏன்னா துருக்கு தஃசீர், தஃசீர் செய்யக்கூடிய வழிகள், மூலாதாரங்கள், எங்கிருந்து எடுத்து நாங்கள் தஃசீர் செய்யறன்றது அது. நாங்க கேட்கிற எப்படி தஃசீர் செய்யறன்றதை பொறுத்து அந்த தஃசீருடைய முறைமைகள் வித்தியாசப்படும். அதுல முக்கியமாக 4 விதமான முறைகள் இருக்கின்றன, அப்படித்தானே? சில ஆட்கள் பதில் அனுப்பியிருந்தாங்க. அது பார்க்க போலே நமக்கு விளங்குது, அது ஏஐயிலிருந்து எடுத்து அனுப்பிக்கிறாங்கன்னு விளங்குது. சில ஆட்கள் சொந்த முயற்சியில் அனுப்பியிருந்தாங்க புத்தகங்கள்ல பார்த்து. அப்ப நாங்க முக்கியமாக தஃசீருடைய முறைகள்ல உள்ளது 2 முறைகள். 2 முறைகள் இருக்குது. ஒன்று அத்தஃசீருல் இஜ்மாலி, என்ன தஃசீருல் அல் இஜ்மாலி. இரண்டாவது அத்தஃசீரு, என்ன சொல்லுங்க, அத்தஃசீரு தஹ்லீலி, என்ன தஃசீரு அத்தஹ்லீலி. அது ஃபிக்ஹி, அதெல்லாம் ஃபிக்ஹி, லுகவி, அகதி, அதெல்லாம் இத்திஜாஹாத். நான் சொல்லுவேன்னா அதெல்லாம் இத்திஜாஹாத்து தஃசீர், இத்திஜாஹாத்து தஃசீர். இது நாங்கள் கேட்குற அசாலிபு தஃசீர். அதாவது தஃசீர் ஒரு ஆசிரியர் எழுதும் போது என்ன முறை, ஒவ்வொரு விதங்களை கையாளுவார், அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அப்ப அதுல தஃசீருல் மஅனல், அத்தஃசீருல் இஜ்மாலி, அத்தஃசீரு அல் தஹ்லீலி, அத்தஃசீரு அத் தஹ்லீலி. இப்ப எங்கட இந்த கிதாபு எந்த அடிப்படையில் எழுதப்பட்டிருக்குது? தப்சீர் தஹ்லீலி. மத்தாக்கள் தப்சீர் தஹ்லீலி. இஜ்மாலி. இஜ்மாலி தஹ்லீலி. வேற யாவது இதா மாற்று கருத்து? முகாரணா. வேங்களா? المقارنة. இது தஃசீர் இது கருத்து இதுல விரிவான ரெண்டு மீக்குது. தஃசீர். இதுல இஜ்மாலி மீக்குது, என்ன இது இஜ்மாலி மீக்குது, தஹ்லீலி மீக்குது. அல் மஅனல் இஜ்மாலின்னு பார்த்தோம் தானே மேல, அதுதான் தஃசீர் இஜ்மாலி. நான் அதான் உங்கள்ட்ட அல் மஅனல் இஜ்மாலிக்கு தஃசீருல் ஆயாத்துக்கும் இந்த 2 தலைப்புல இதுல பேசுறாங்க, தஃசீர் செய்யறாங்க, அப்படித்தானே? அதனால தான் கேட்டோம் உங்கள்ட்ட என்ன வித்தியாசம் 2க்கும் இடையில. அதுக்கு உங்களுக்கு பதில் தெரியாதுக்கு தான் நான் போய் பார்த்துட்டு வர சொன்னது. அப்ப இது ஒரு பேசிக் கன்செப்ட். தஃசீர் துறையில பேசிக் கன்செப்ட். எங்களோட பிரச்சனை என்னத்தன்னா, நாங்க இந்த பேசிக்குகள் படிக்கல, முன்னுரை ஒன்றும் படிக்க மாட்டோம். முன்னுரையை படிக்காம நேரடியா தஃசீர்ல இறங்குறது தான் நிறைய பேசிக் விஷயங்கள் எங்களுக்கு தெரியாம போறதுக்கு காரணம். சரி, அதாவது அல் மஅனல் இஜ்மாலி முதலாவது ஆசிரியர் இங்க சொன்னாரு, நாங்க பார்த்தோம். சுருக்கமாக இந்த வசனங்களுடைய உள்ளடக்கத்தை அப்படியே சொல்லிட்டு போறது. தஃசீருல் தஹ்லீலின்னு சொன்னால் ஒவ்வொரு வார்த்தையாக வசனமாக எடுத்து அதை பகுப்பாய்வு செய்து அதை என்ன செய்வார்கள், அதை விளக்கப்படுத்துவார்கள். இப்ப அதைத்தான் நாங்கள் செஞ்சு நிற்கிறோம். நேரத்தோட சுருக்கமாக ஒரு பந்தியில ஒரு பந்தியாக ஆசிரியர் மஅனல் இஜ்மாலியை சொன்னார். இப்ப ஒரு வசனமாக எடுத்து அதுல ஒரு பகுதி வார்த்தையாக நாங்கள் கருத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், கருத்தையும் விளக்கத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது தஃசீர் மௌதுஆய். அடுத்தது முக்கியமானது தஃசீருல் மௌதுஆயி. தஃசீருல் மௌதுஆயின்னு சொன்னா என்ன? அது தலைப்பு ரீதியாகத்தான் தஃசீர் செய்வாங்க. குர்ஆன்ல தொழுகையை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது, ஜகாத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது, பொருளாதாரத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது, அரசியலை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது என்று குர்ஆனுடைய எல்லா அவசரங்களுக்கும் அதுக்கு தஃசீர் செய்ய மாட்டாது. அங்கதான் மாற்றமாக தலைப்பு சம்பந்தமான
தலைப்போடு சம்பந்தப்பட்ட வசனங்களுக்கு மட்டும்தான் அதுல தஃப்சீர் காணப்படுது. உதாரணமாக இப்ப தஃப்சீர் இஜ்மாலிக்கு ஒரு நூல் உதாரணமாக சொல்லுவோம். தஃப்சீருல் ஜலாலைன் எதுல வரும்? தஃப்சீருல் ஜலாலைன் எதுலயும் வராது. தஃப்சீருல் ஜலாலைன் வந்து தஃப்சீருல் ஜலாலைன் வந்து எதுலயும் வராது. ஏன்னு கேட்டா அது வெறுமனே வார்த்தைகளுக்கான விளக்கங்கள், அவ்வளவுதான், வார்த்தைகளுக்கான கருத்துக்கள் தான். அதுல வந்து என்ன இஜ்மாலியும் இல்ல, என்ன இல்ல இஜ்மாலியும் இல்ல, தஃப்சீர் தஹ்ரீரியும் கிடையாது. அதுல முக்கியமான சில வசனங்கள் வார்த்தைகளுக்கான சில கருத்துக்கள் மட்டும்தான் அதுல வரும். அது இந்த எந்த வகையிலையும் உள்ளடக்க முடியாது. தஃப்சீருல் லஃப்தின்னு வேணும்னு சொன்னா அதை சொல்லலாம், வார்த்தைகளுக்கான விளக்கம் அப்படின்னு அதை எடுத்துக்கொள்ள முடியும். தஃப்சீருல் முயஸ்ஸர் அல் முக்தஸர் ஃபி தஃப்சீர், அதே போல தஃப்சீர் அஸ்ஸஅதி, தஃப்சீர் அஸ்ஸஅதி, இது போன்ற தஃப்சீர் ஸகீர், இது போல சுருக்கமாக எழுதப்பட்ட நூல்கள் அதுக்கு பொருத்தமானது. தமிழ் மொழியில் அப்படி ஏதாவது தஃப்சீர் இருக்குதா? தமிழ் மொழியில சஃபத்து தஃபாசில் வந்து தஃப்சீர் தஹ்லீலி, அது வந்து தஃப்சீர் தஹ்லீலி, ஒரு வசனமா எடுத்து ஒரு வார்த்தையாக தஃப்சீர் செய்வார், அப்படித்தானே? அதுல பலாகா, சபபுன் நுசூல், அக்வாலுல் உலமா, இப்படி எல்லாமே அதுல வரும். அது முக்காரின்லையும் சேர்க்கலாம் வேண்டா, ரைட்? ஒரே தஃப்சீர் வந்து 2-3 வகையிலையும் வரலாம், பிரச்சனை இல்லை. குறிப்பிட்ட ஒரு துறையில தான் வரணும்னு கட்டாயம் இல்லை. அப்ப தமிழ் மொழியில வந்து தஃப்சீர் இஜ்மாலி, வசனத்தினுடைய பொது கருத்து அப்படியே அழகாக பந்தியாக ஒரு கோர்வையாக சொல்லிக் கொண்டு போகக்கூடிய தஃப்சீர் ஏதாவது இருக்குதா? அன்வாருல் குர்ஆன் வந்து தஃப்சீர் தஹ்லீலி, அது அன்வாருல் குர்ஆன் வந்து தஃப்சீர் அத்-தஹ்லீலி. அன்வாருல் குர்ஆன் சொல்லுங்க. தஃப்சீர் இப்னு கஸீர் டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கு. டிரான்ஸ்லேஷன் தானே, அதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் தானே, அதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேஷன். நாங்க கேட்கல தமிழ்ல எழுதப்பட்டிருக்கணும், தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் இல்லாம தமிழ்ல தொகுக்கப்பட்ட தஃப்சீர்கள் இருக்குதா? தமிழ்ல தொகுக்கப்பட்ட தஃப்சீர்கள் யாருக்கு தெரியும்? இல்லை, இதுவரைக்கும் தமிழ்ல உள்ள தஃப்சீர்கள்ல மிகச்சிறந்த தஃப்சீர் என்ன? தமிழ்ல தஃப்சீரே இல்லைன்னு சொல்றாங்க, நம்ம சிறந்த தஃப்சீர் கேட்கறது வேலைக்குதாயா? குர்ஆன் எல்லாம் வந்து முதலாவது முழுமையான தஃப்சீர், அது வந்து டிரான்ஸ்லேஷன், அரபுல இருந்து. நான் கேட்கிற அரபுல தஃப்சீர் எழுதுற மாதிரி தமிழ்ல தஃப்சீர் எழுதிக்கிறாங்களா? என்னது குர்ஆனிய சிந்தனை, அது முழுமையடையலையே. அது வந்து உஸ்தாத் மன்சூர் தஃப்சீர் வந்து முழுமையடையல. அது இப்பதான் ஒரு 4-5 ஜுஸுக்கு செஞ்சுக்கிறாரு. முழுமையான தஃப்சீர் நான் கேட்கிறேன். இப்னு கஸீர் முழுமையா வந்திருக்குது. நான் வந்து டிரான்ஸ்லேஷனை கேட்கலையே. தஃப்சீர் இப்னு கஸீர் அதோட தானே வருது, தஹ்லீலி மாதிரி தானே, குர்ஆன் ஹதீஸ் விளக்கத்தோட. இந்த கேள்வி என்ன? தமிழ் மொழியில தொகுக்கப்பட்ட தஃப்சீரியா இல்லையா? அதான் கேள்வி. தஃப்சீர் தஹ்லீலியா இஜ்மாலியா அதெல்லாம் நான் கேட்கல. இந்தியா தமிழ்நாட்டுல ஒரு தஃப்சீர் உண்டு. என்னது, என்ன தஃப்சீர் அது? அது பேரு தமிழ் மொழியில பல தஃப்சீர்கள் இருக்குது. முழுமையாக வந்த தஃப்சீர் 5 தஃப்சீர், முழுமையாக வந்த தஃப்சீர் 5 தஃப்சீர் வந்து 5 தஃப்சீர் இருக்குது. முழுமையாக வந்த தஃப்சீர் 5 தஃப்சீர்கள் இருக்குது. அதுல மிகச்சிறந்த தஃப்சீர் வந்து என்ன? மிகச்சிறந்த ஈக்கிரத்துல தமிழ் மொழியில் உள்ள தஃப்சீர்கள் மிகச்சிறந்தது வந்து, அதாவது அரபு மொழியில உள்ள தஃப்சீர்களுக்கு நிகரான ஒரு தஃப்சீர்னு சொல்லலாம்.
அரபு மொழிகள்ல விரிவான தஃப்சீர்கள் தானே, அந்த மாதிரி ஒரு தமிழ் மொழியில் உள்ள விரிவான ஒரு சிறப்பான தஃப்சீர் வந்து அன்வாருல் குர்ஆன், அப்துல் ரஹ்மான் பாக்கவி அவர்களால் எழுதப்பட்ட, அப்துல் ரஹ்மான் நூரி என்பவரால் எழுதப்பட்ட, தென்காசி, இந்தியாவைச் சேர்ந்த தென்காசியைச் சேர்ந்த அவரால் எழுதப்பட்ட ஒரு தஃப்சீர். கிட்டத்தட்ட 35 வருடமாக அந்த தஃப்சீரை அவர் தொகுத்தார். கிட்டத்தட்ட 3000 பக்கம் அது இருக்குது. அது வந்து அருமையான ஒரு தஃப்சீர் நூல். கட்டாயம் நாங்க படிக்கிறதால எங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதுல படித்துக் கொள்ள முடியும். அவர் தனது முழு வாழ்க்கையையும் அதுக்காகத்தான் அர்ப்பணிச்சு அவர் அந்த தஃப்சீர் எழுதுகிறார். மாஷா அல்லாஹ். ஏன்னா வந்து கலாநிதி ஆய்வு வந்து தமிழ் உலகத்தில் உள்ள தஃப்சீர்கள் சம்பந்தமான ஆய்வு தான் நம்மளோட ஆய்வு. அதுல வந்து கிட்டத்தட்ட 64 தஃப்சீரை வந்து நான் ஆய்வு செஞ்சுக்கிறேன், தமிழ் தஃப்சீர்கள். அதுல வந்து மொழிபெயர்ப்புகள், அரபுலேருந்து செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு, உருதுலேருந்து செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு, எல்லா வகையான தஃப்சீரும் அதுல உள்ளடங்கும். எல்லா வகையான தஃப்சீரும் அதுல உள்ளடங்கும். 64 தஃப்சீர்கள்ல முழுமையடைந்த தஃப்சீர்கள் வந்து தமிழ் மொழியில் எழுதப்பட்டது 5. அதுல மிக பிரதானமானதுதான் இது. இந்த இஜ்மாலி தஃப்சீருடைய இஜ்மாலி உள்ள தஃப்சீர் தான் வந்து ஃபீர் முகமது பாக்கவி வந்து மலேசியா அடைகிறார். அவர் எழுதியிருக்கக்கூடிய தஃப்சீர் மிக அருமையான தஃப்சீர், இலக்கிய நயத்தோடு அமைந்த தஃப்சீர். வாசிக்க வாசிக்க உங்களுக்கு இனிமையாக இருக்கும். அதுதான் மிச்சம் அழகான தஃப்சீர். அந்த அப்படியே அந்த வசனத்தை அப்படியே தெளிவாக வசனத்துக்குரிய விளக்கத்தை அப்படியே ஒரு வசன நடையில் அப்படியே சொல்லிட்டு போவார். அழகாய்க்கும். அது வாய்ப்புள்ளவர்கள் இருக்க முடியுமானால் எடுத்து படித்து பார்க்கலாம். அது வந்து தஃப்சீர் குர்ஆன் தான் அவருடைய பேர். தஃப்சீர் குர்ஆன் நான் அனுப்புற விஷயம் அந்த குரூப்ல அதுல போட்டோவை நான் அனுப்பிவிடுறேன். அதை நீங்க பார்த்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். தேவையான ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணினா உங்களுக்கு வந்து சேரும். அது விசேஷம் என்னென்னா, அதுல அந்த ஆசிரியரே வந்து என்ன செஞ்சுக்கிறாரு, அந்த முழு தஃப்சீரையுமே வந்து தனது சவுண்ட்ல வாசிச்சுக்கிறார். அந்த தஃப்சீரை அழகான, கேட்கறதுக்கு இனிமையான நடையில வந்து தமிழ் மொழி அப்படி அற்புதமான செந்தமிழ்ல வந்து அவரு அதை பேசுகிறார். அது கேட்க அருமையான உங்களுக்கு. அது பென் டிரைவ்ல வந்து அது எடுக்கலாம் உங்களுக்கு. அதுவும் உங்களுக்கு வீடுகள் அப்படி போட்டு வைக்கிறதுக்கு, வாகனத்துல போட்டு வைக்கிறதுக்கு நல்ல பொருத்தமான ஒரு தஃப்சீர். இன்னும் இலங்கையில அது இன்னும் ஒருத்தருக்கும் தெரியாது தஃப்சீர். ஆனா கட்டாயம் எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு நூல், மிக பிரயோசனமான ஒரு நூல். இப்பொழுது அடுத்த வசனத்தினுடைய விளக்கத்துக்கு நாம் போவோம். தேவையானவர் தொடர்பு கொண்டால் அந்த என்ன கலாநிதி ஆய்வு உங்களுக்கு தரலாம். அரபு மொழியில தான் இருக்குது. வாசிக்க இன்ட்ரெஸ்ட் உள்ளாக்கள் அப்படின்னு கேட்டா நாங்கள் அவனுக்கு அனுப்பி வைக்கலாம். இன்ஷால்லா நீங்க பார்த்து என்னென்ன தஃப்சீர்கள், என்னென்ன நலவுகள் இருக்குது, என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதுல என்ன செய்யலாம், பார்த்து கொள்ளலாம். அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்றான் என்னது, فإذا أمنتم فمن تمتع بالعمرة إلى الحج فما استيسر من الهدي. அப்படின்னா فإذا أمنتم அப்படின்னா என்ன கருத்து? فإذا أمنتم ده என்ன? جيبوني يا مشايخ. தடைகள் நீங்கினால், அதாவது நீங்க உங்களோட தடைகள் நீங்கினால். ஓகே, அமின்தும் அமின் சொன்னா என்ன? அமின்டா பாதுகாப்பு, அப்படித்தானே? பாதுகாப்பு. ரஜுலுல் அம்னுடா என்ன? ரஜுல் அம்னுடா யாரு? பாதுகாப்பு படை. செக்யூரிட்டி. செக்யூரிட்டி வாசல்ல எல்லாம் செக்யூரிட்டி இருப்பாங்க தானே, அவருக்கு தான் சொல்ல ரஜுல் அம்ன். அவருக்கு சொல்ற என்ன? ரஜுல் அம்ன். ரைட். அதே போல பாதுகாப்பு படையினருக்கும் சொல்லலாம், ரிஜாலுல் அம்னு சொல்லலாம். ரிஜாலுல் அம்னு சொன்னா பாதுகாப்பு படை. ரைட். ஃபைதா அமின்தும் என்று சொன்னால் உங்களுக்கு நீங்கள் அச்சமற்று விட்டால், பாதுகாப்பாக உணர்ந்து விட்டால். அப்படின்னா ஏற்கனவே ஃபைன் ஒஹ்சிர்தும் வந்து தானே, அதுக்கு ஆப்போசிட் தான் இது. ஃபைன் ஒஹ்சிர்தும், நீங்கள் தடுக்கப்பட்டால். இப்பொழுது
தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு பாதுகாப்பான நிலைமை ஏற்பட்டு விட்டால் என்றுதான் இந்த கருத்து. فمن تمتع بالعمرة إلى الحج فما استيسر من الهدي. உங்களில் யார் உம்ராவோடு சேர்த்து ஹஜ்ஜையும் செய்வாரோ, உம்ராவோடு சேர்த்து ஹஜ்ஜையும் செய்வாரோ فما استيسر من الهدي, அவர் என்ன செய்யட்டும்? என்ன செய்யட்டும்? அதே லேசானதை கொடுக்கட்டும். முடியுமான ஹதியை என்ன செய்யட்டும்? என்ன செய்யட்டும்? கொடுக்கட்டும். فاذبحوا ما استيسر من الهدي الذي فعليه ذبح ما قدر عليه من بهيمة الأنعام فعليه ما استيسر من الهدي. அப்ப இங்கேயும் ஹதஃப் செய்யப்பட்டிருக்கும். அந்த ஹதஃபை நாங்கள் விளங்காட்டி எங்களுக்கு கருத்து சொல்லலாம். ஹதஃப் ஒன்று இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாவிட்டால் எங்களுக்கு குருவான நிறைய இடத்துல கருத்து சொல்றது பெரும் பிரச்சனையாக மாறிவிடும். அப்ப அதுதான் அதனுடைய தஃசீர். முடியுமானதுன்னு சொன்னால் ஒட்டகம் அல்லது மாடு அல்லது ஆடு இவற்றில் முடியுமானதை அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் பலியிட வேண்டும். தமத்தோண்டா என்ன? ஹஜ்ஜுல வந்து எத்தனை வகை இது? ஹஜ்ஜு 3 வகை. என்னென்ன? தமத்து, கிரான், மற்றது இஃப்ராத். என்ன இஃப்ராத்? என்ன? ஹஜ்ஜி மட்டும் செய்யலாம். யாரு ஃபிதியா கொடுக்கிறது? ஃபிதியா யாரு கொடுக்கணும்? ஃபிதியா இல்ல, சாரி, அந்த ஃபிதியா இல்ல ஹதியா? ஃபிதியா இல்ல ஹதி. தமத்தும் கிரான். தமத்து கிரான். தமத்துக்கும் கிரானுக்கும் என்ன வித்தியாசம்? தமத்து வந்துட்டு உம்ரா முடிச்சிட்டு நாங்க ஆடைகள் மாற்றி திரும்ப ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுவோம். கிரான்ல வந்துட்டு ஒரே இஹ்ராத்திலேயே ரெண்டையும் செய்வோம். ரசூலுல்லாஹ் எது செஞ்ச? தமத்து. ரசூலுல்லாஹ் செய்தது கிரான். ஏன் ரசூலுல்லாஹ் கிரான் செய்தார்கள்? அவர்கள் தன்னோடு ஹதியை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். யாரெல்லாம் ஹதியை தன்னோடு எடுத்துக்கொண்டு வருவார்களோ அவர்கள் வந்து கிரான் செய்வதுதான் சிறந்தது என்பது அறிஞருடைய கருத்து. அப்படி இல்லாமல் எடுத்துக்கொண்டு வராதவர்கள் தமத்தோ செய்வதுதான் சிறந்தது. சஹாபாக்கள்ல யாரெல்லாம் எடுத்துக்கொண்டு வரவில்லையோ அவர்களுக்கு வந்து ஷாபி மதஹ்புல எது சிறந்தது? ஷாபி மதஹ்புல என்ன சிறந்தது நீங்க தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சது தமத்து தான் சிறந்தது. ஷாபி மதஹ்புல அப்ப இங்க நாங்க பாக்குறோம் வந்து இது வந்து இந்த இடத்துல அல்லாஹ் தமத்துவ சொல்றானா கிரான சொல்றானா? இரண்டையும் தான் அல்லாஹ் சொல்றான். இரண்டையும் தான் சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்களுடைய வளமையில வந்து இந்த மைக்கோஃபோன் நீங்க பேசாதாக்கா மைக்கோ. எனவே இதுல ரெண்டும் உள்ளடங்கும் என்பதுதான் அவங்களுடைய கருத்து. அவர் வந்து என்ன செய்யணும்? ஒரு ஹதி கொடுக்க வேண்டும். فمن لم يجد فصيام 3 أيام في الحج و7 إذا رجعتم تلك 10 كاملة. யாரு فمن لم يجد என்ன கருத்து? அப்படி என்றால் என்ன கருத்து? கிடைக்கவில்லைன்னா என்ன கருத்து?
வசதி இல்ல பள்ளியில் அல்லது அந்த பிராணி வசதி இல்லை என்ற கருத்து மட்டும்தானா? வசதி இல்லை என்ற கருத்து அந்த மட்டும்தானா? பிராணி அந்த பிராணி பிராணி கிடைக்காட்டி வசதி சில வேளை வசதிக்கு ஆனா குர்பானி கொடுக்கறதுக்கு அந்த பிராணி இல்லை அப்படி பமல்லம் எஜிதுன்னு சொன்னா என்ன? இல்லம் எஜிதின் முத்தமத்திய ஹதியன், முத்தமத்தியாக்கு ஹதி கிடைக்காவிட்டால் அதான் கருத்து. இல்ல பிராணி இல்லை. அவுலம் எஜிது சமனம், அல்லது அவருடைய பெருமதி இல்லை, அவர்கிட்ட சாமானி இது, அவர்கிட்ட சல்லி இல்லை, அல்லது சல்லி இது சாமான் இல்லை, ரெண்டு நோன்பு. அப்ப அவர் என்ன செய்யணும்? ஃபஅலைஹி ஐயசூம ஃபஸியாமு ஃபஸியாமு ஸலாஸத்தி அய்யாம், 3 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். நோக்க வேண்டும் என்று எங்கே இது அது செய்யப்பட்டு عليه صيام 3 أيام في الحج. என்ன செய்யணும்? 3 நாட்கள் ஹஜ்ஜுடைய காலத்திலே அவர் நோன்பு நோக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய நேரத்திலே நோன்பு நோக்க வேண்டும். வஸபஅத்தின் இதா ரஜஅத்தும், அவர் என்ன செய்யணும்? திரும்பி வந்ததன் பின்னால் 7 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். இதா ரஜஅத்தும் என்று சொன்னால் என்ன? அது கருத்து வேற்றுமை. இது அதுல பலமான கருத்துன்னு, அவர் வீட்டுக்கு திரும்பி வந்ததன் பின்னால். தில்க அஷரத்துன் காமிலா, அது முழுமையான 10 நோன்புகள், முழுமையான 10 நோன்புகளாக அது இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இப்போ 7 3 கூட்டினா 10 அல்லாஹ் தஆலா சொல்லணுமா? இது சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அப்படியா இல்லையா? சொல்லுவாக்க, ஏன் அல்லாஹ் தஆலா அப்படி சொன்னான்? அல்லாஹ் தஆலா சும்மா சொல்லுவானா? கேள்விட்டா அந்த ஸலாஸத் அய்யாமின் ஃபில் ஹஜ்ஜி வ ஸபஅத்தின் இதா ரஜஅத்தும், விளைச்சா? அப்படி என்றால் 10 எல்லாருக்கும் தெரியும். ஏன் திரும்ப அல்லாஹ் தஆலா தில்க அஷரத்துன் காமிலா என்று சொல்லணும்? தௌகீதுக்காக. ஏன் தௌகீத் பண்ணணும்? காரணம் தௌகீத் பண்ணனே அது காரணம் பலாகா அடிப்படையில பேசலாம். சும்மா செய்யலாமா? தௌகீத சும்மா செய்யலாமா? காரணம் ஒன்றோடும் இல்லையா? ஏதாவது ஒரு காரணம் இருந்தாலும் சும்மா எல்லா அவசரத்தையும் தௌகீத் செஞ்சுருவாமா? இல்லையே. அல்லாஹ் தௌகீத் செய்யறா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படித்தானே? அது ஏனென்றால் எப்படி சிலர் இப்படி வைக்க வாய்ப்பு இருக்கு. ஹஜ்ஜில நோன்பு நோற்று, ஹஜ்ஜில 3 நாட்கள் நோன்பு நோற்றா போதும், நோன்பு நோற்று விட்டு எஞ்சியதை கடைசிக்கு வாங்க, இதெல்லாம் முடிஞ்சதே போறோம் வாங்க. மைக்க கவனமா பார்த்துங்க, மைக்க வீட்டுள்ள பிரச்சனை எல்லாம் இங்கே இருக்குது. நான் மைக் ஆஃப் பண்ணி வைக்காமங்கிற காரணம் வேண்டா, ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஆஃப் பண்ணி வச்சா உங்களுக்கு பதில் சொல்றது கஷ்டமாயி ஒரு முறை நான் நோன் பண்ண வரும். அப்ப மொத்த மேல நோன்பு ஹஜ்ஜில 3 வீட்டுக்கு வந்தது பிறகு 4 சிலாக்கள் விளங்கப்படாது. விளங்குதா? மொத்த மேல நோன்பு ஹஜ்ஜில 3, மற்ற மிஞ்சினத்தை வந்து அடுத்த 4 நோன்பு ஊருக்கு வந்தா பிடிச்சா போதும் அப்படின்றெல்லாம் சில வேளை விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியெல்லாம் விளங்கக்கூடாது. 10 நோன்புதான், எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் என்று சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்பதாக அது சொன்ன ஹிக்மத் என்ன ஹஜ்ரத்? அது எந்த கிதாப்ல இருக்குது? பின்னால வரும் நினைக்கிறேன். அப்படியா ஹஜ்ரத்? ஜஸாக்குல்லாஹ். இது எதுல ஹஜ்ரத் இருக்குது? பின்னால வரும் புத்தகம், எந்த புத்தகத்துல வருதுன்னு வரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? பலாகா பாதியில வரும் நினைக்கிறேன். அது அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இங்கு சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், ذلك لمن لم يكن أهله حاضر المسجد الحرام وصلاة إذا رجعتم تلك 10 كاملة. ذلك لمن لم يكن أهله حاضر المسجد الحرام. அப்படின்றால் அது அந்த சட்டம், அதாவது என்ன சட்டம்? என்ன சட்டம்? என்ன சட்டம்? நோன்பு பிடிக்கிற சட்டம், அந்த இது ஹதி கொடுக்கக்கூடிய சட்டம், ஹதி கொடுக்கும் சட்டம். சட்டம் யாருக்கு? லிமன் லம் யகுன் அஹ்லுஹு ஹாதிரில் மஸ்ஜிதில் ஹராம்.
மஸ்ஜிதுல் ஹராமில் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் அல்லாதவர்களுக்குத்தான் அந்த சட்டம். இது வந்து கருத்து வேற்றுமை. இது இந்த தாலிக்க என்பதுல வந்து கருத்து வேற்றுமை. இது விளங்குது இல்ல, சொல்லுங்க. அது அது பின்னால வரும். அது கருத்து வேற்றுமை. அது பெரும் நிறைய கருத்து வேற்றுமை உள்ள ஒரு விஷயம். அதாவது சுருக்கமா சொன்னால் அந்த ஹரத்துடைய எல்லைக்குள்ளால் உள்ளவர்கள், அது பல கருத்துக்கள். அது ஹரத்திலே இருந்து அந்த 80 கிலோமீட்டர், அதாவது தொழுகையை சுருக்கக்கூடிய தூரம் உள்ள அளவுக்கு உள்ளாக்கலா, இல்ல அதை விட உள்ளுக்குள்ளாக்கலா, அதை விட விரிவான பகுதியா அப்படின்றது கருத்து வேற்றுமையான விஷயம். சுருக்கமாக நாங்கள் விளங்குவோம் என்னன்னா, அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதியில் உள்ளவர்களுக்கு அந்த குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு கருத்து நாங்கள் புரியலாம். இன்னொரு கருத்து வந்து என்ன, இன்னொரு கருத்து அவர்களுக்கு தமத்து செய்ய முடியாது. தமத்துவம் இதே அந்த தமத்து என்பதை அவர்களுக்கு முடியாது. தமீர் வந்து எங்க மீட்டுகிறோம் என்பதை பொறுத்து சட்டம் இதுல தஃப்சீர் வித்தியாசப்படும். அதுதான் தஃப்சீர் சட்டம் எல்லாம் வித்தியாசப்படும். அதான் தமீர் எங்க மீறுறதுன்னு மிச்ச முக்கியமான விஷயம். அந்த தாலிக்கைக்கு அப்படின்னு அர்த்தம் கொடுக்கலாம். ரெண்டு கருத்து இதோ தஃப்சீர்கள் நீங்க போய் பாத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக பார்க்கலாம். இத புகாக்கள் எப்படி வழங்கப்படுத்தியானு கீழே இப்ப அதுக்கான விளக்கம் இன்ஷா அல்லாஹ் வரும் உங்களுக்கு. இப்ப இன்னும் இதுல என்ன சொல்றாங்க, இன்னும் உஜூபல் ஹதி கடமையாகுவது, அதே போல அது முடியாவிட்டால் நோன்பு நோட்பது என்பது இன்னமாகுவரில் முத்தமத்தாய் இன்கான அஹ்லுஹு மின் கைரி ஹாதிரில் மஸ்ஜித் ஹராம், யாருடைய குடும்பம் வந்து மஸ்ஜித் ஹராமுக்கு அப்பால் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த சட்டம். وقد قيل وقد قيل بأن حاضر المسجد الحرام ومن حوله ممن بينه وبينه من المسافة ولا تقصر إليه الصلوات. தொழுகை சுருக்கப்படக்கூடிய அளவு அந்த எல்லைக்கு உள்ளவர்கள் தான் மஸ்ஜிதுல் ஹராமுக்குரியவர்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. மஸ்ஜிதுல் ஹராம்ல யாரு அப்படி என்றால் அவர்கள் அந்த தொழுகையை சுருக்கக்கூடிய எல்லைக்கு உள்ளவர்கள். அடுத்ததாக வக்கீலஹும் அஹ்லுல் ஹராமி ஃபகத், அவர்கள் அந்த ஹரத்தினுடைய எல்லைக்குள்ளால் வசிக்கக்கூடியவர்கள் மாத்திரம் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அது யாரு சொன்னார்கள் நீங்க கீழே போனா அவங்களுக்கு என்ன காட்டிக்கிறாங்க, யாரு எழுதுகிறாங்களா பார்ப்போமாக்கா. اختار هذا القول பாப்போம் நாங்க யார் யார் அந்த கருத்தை சொல்லுகிறாரு பாப்போம். اختار هذا القول முதலாவது நம்பர்ல பாருங்க. முதலாவது நம்பர் என்னத்துக்கு உள்ளது இந்த கருத்து? اختار هذا القول இது என்ன கவுல்? இது என்ன கவுலை பத்தி சொல்ல போறாங்க இப்ப? ஒன்னாவது கவுல் வந்து இந்த மசாஃபத்துல் கஸ்ருடைய அதாவது அந்த 80 கிலோமீட்டருக்கு உள்ளாக்கள் தொழுகையை சுருக்கக்கூடிய அவங்கதான் அஹ்லுல் மஸ்ஜிதுல் ஹராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாதிருல் மஸ்ஜிதுல் ஹராம் அவங்கதான் சொன்ன அந்த கருத்தை யார் சொல்றாங்க? இக்தார ஹாதல் கவுல், இந்த கருத்தை தெரிவு செய்தவர்கள் யாரு? இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதே போல இமாம் வாஹதி ஃபி தஃப்சீர் வஸீத், இமாம் சஅதி ஃபி தஃப்சீரிஹி, இமாம் ஷின்கீதி அல்லாஹுல் பயான். சரிங்களா? அடுத்த கருத்து இல்ல, அந்த ஹரத்தில் எல்லைக்கு உள்ளவர்கள் மாத்திரம்தான் என்று சொன்னவர் யாரு? அந்த கருத்தை தெரிவு செய்தவர்கள் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த கருத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள். இப்ப எந்த கருத்து பலமானதுன்றது நாங்க அதுக்கு தனி ஆய்வு நடத்தணும். சரிங்களா? எந்த கருத்து பலமான கருத்து என்றது நாங்க தெரியவமாக இருந்தால் அவர்களுடைய அந்த ஆதாரங்களை எல்லாம் நாங்க ஆய்வு செஞ்சாத்தான் எங்களுக்கு என்ன செய்யலாம். இந்த விஷயங்களை பிக்குடி உலமாக்கள் ஆய்வு செஞ்சுட்டாங்க. இது தஃப்சீர் தானே ஹஸரத். இப்ப இந்த எப்படி பார்க்காங்க? இப்ப ஃபிக்ஹ் வச்சு தானே உலமாக்கள் ஆய்வு செஞ்சுட்டாங்க தானே.
இப்ப இதை ஃபிக் அடிப்படையில நான் இபாதத்தை செய்யலாம் ஹசரத். இது என்ன மாதிரி ஏரியா? இப்ப 4 மதபுடைய கருத்துலையும் பார்க்க போனா அதை எப்படி அதை பாக்குற? இது ஃபிக்ஹ் பாடம்டா, எங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் வாங்க பார்க்கணும். இது ஃபிக்ஹ் பாடம் இல்லையே. வசனத்துக்குரிய அர்த்தத்தை அறிஞர்கள் என்னென்ன அடிப்படையில விளக்கி இருக்கிறார்கள் என்றுதான் எங்களுக்கு இதுல பார்க்க முடியும். ஃபிக்ஹ் பாடமாக இருந்தால் அது வந்து வேறையாகத்தான் நாங்கள் நடத்தணும், அப்படித்தானே? அது வந்து நிறைய அதுல கருத்து வேற்றுமை, அதுல நிறைய நுணுக்கமான விஷயங்கள் அதெல்லாம் அதுல வரும். ஆஹ் எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு இதுல நேரம் கொடுக்க மாட்டாங்க. தஃசீரை மட்டுமே பார்த்து நடத்த போனா அது ஒரு பெரிய பாடம் ஆயிடும். ஆஹ் அது ஒரு பெரிய பாடம் ஆயிடும் நடத்த போனா. ஓ ஓ ஓ அதான் நீங்க வந்து உங்களோட ஃபிக்ஹ் கிதாப்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா ஷாஃபி மதுஹப்ல இதுல என்ன கருத்து, பலமான கருத்துன்னு உங்களுக்கு இலகுவா கண்டுபிடிக்கலாம். இது ஒரு பிரச்சனையும் இல்லை. இது இந்த இந்த ஆயத்தை கொண்டு வந்து அதுக்குள்ள கருத்தெல்லாம் சொல்லுவாங்க தானே, ஷரஹ் பண்ணுவாங்க தானே ஃபிக்ஹுடி உலமாக்கள். ஓ ஃபிக்கோட சேர்ந்து தப்சீர் போனா மிச்சம் நல்ல மதுரை, இல்லாடி குழப்பம் ஆயிக்காதுலாம். நீங்க குழப்பமா இது வந்து நீங்க ஃபிக்ஹ் விளங்கமான இதுல இதை வச்சு நீங்க ஃபிக்ஹ் படிக்க வேணாம். இதை வந்து நீங்க வந்து வசனத்தை விளங்குறதுக்கு தான் நாங்க படிக்கணும். அதுங்களா வசனத்தை விளங்குறது எப்படி, ஒரு கருத்தை எப்படி கண்டுபிடிக்கிற, அப்படி அதுக்காகத்தான் இந்த பாடம். அதுங்களா உங்களுக்கு ஃபிக்ஹ்ல உங்களை குறிப்பிட்ட அந்த மதுஹப்ல என்ன கருத்து, இது எங்கட இமாம்கள் உங்களை நாங்க ஏற்றுக்கொண்ட இமாம்கள் என்ன கருத்தை சொல்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க, எங்கட நாட்டுல என்ன நடைமுறை இது அப்படி என்பதை நாங்க பார்க்கணுமா இருந்தா ஃபிக்ஹ் பாடத்தை தான் நடத்தணும். அது இது தஃசீர் பாடம் தானே. தஃசீர் பாடத்துல வந்து எங்களுக்கு என்ன எல்லாத்தையும் பார்க்க முடியாது, எல்லாவற்றையும் எங்களால் பார்த்து முடிக்க முடியாது. அதனால பத்துல் மொயின்ல இந்த ஹாஷியால வந்து இந்த விஷயங்களை சொல்லப்பட்டீங்க. பத்துல் மொயின்ல அந்த ஹாஷியாக்குள்ள வந்து பார்த்தேன்னு சொன்னாங்க. நீங்க ஃபிக்ஹ் கிதாப்ல எந்த மதுஹப் ஃபிக்ஹ் கிதாபை நீங்க எடுத்து பார்த்தாலும் அதுல உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். என்ன கருத்து பாஜியான கருத்துன்னு ஒவ்வொரு மதுஹப்லையும் இமாம்களுக்கு மத்தியிலேயே வந்து அதுல வந்து உங்களோட இப்ப ஷாஃபி மதுஹப்ல யாருடைய கருத்து இறுதியாக எடுத்துக்கொள்ளப்படும், இமாம் நவவியுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்து அடுத்தது எங்களை உம்தத்து சாலிக், அதே போல மின்ஹாஜ், இந்த நூட்கள், அந்த நூட்கள்ல போனா ராஜியான கருத்தை மட்டும் சொல்லி வச்சுப்பாங்க. அப்ப அதுதானே எங்களை ஷாஃபி மதுஹபுடைய மூத்தமதான கருத்து. அதை எங்களுக்கு இலகுவாக கண்டுபிடிக்கலாம். இங்க பாக்குற வந்து என்ன, அறிஞர்கள் ஒவ்வொரு வசனத்தையும் எப்படி கையாண்டிருக்கிறார்கள், அதை எப்படி எப்படியெல்லாம் விளக்கப்படுத்திக்கிறாங்க. இப்ப மாற்று கருத்தாளர்கள் வேறொரு கருத்து சொல்றதாக இருந்தால் அதை ஏன் அவங்க சொல்றாங்க, அவங்களோட இஷ்டத்துக்கு சொல்றாங்களா, இல்லையே அவங்களும் குர்ஆன் வசனத்திலிருந்து தான் சொல்றாங்க. இப்ப உதாரணமா ஒருத்தர் வந்து சொல்லுவார் வந்து தமத்து வந்து மக்காவாசிகளுக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நாங்க கேட்போம் வந்து அப்படி இல்லையே குர்ஆன்ல கூடுமுடி தானே இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் தாலிக்கன்னு அந்த தமீர் இருக்குதே, அவர் சொல்லுவார் அந்த தமீர் வந்து நீங்க சொல்ற மாதிரி அது ஹதியை குறிக்க மாட்டாது, அது வந்து குறிக்கக்கூடியது வந்து அந்த தமத்துவை ஃபமன் தமத்தாவில் உம்ரத்தின் வருது, அங்க கொண்டு போய் அதை டச் பண்ணுவார் அவர். அப்ப நாங்க என்ன வழங்கணும்? அப்ப அவரும் வந்து ஒரு வழிகட்ட ஒரு கருத்தை சொல்லல, அவரும் குர்ஆன் உள்ள ஒரு கருத்தை ஒரு அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையில் தான் அந்த விளக்கத்தை சொல்றாரு அப்படின்னு நாங்க புரிஞ்சு கொள்வோம். அதுக்குத்தான் நாங்க இதெல்லாம் படிக்கிற வந்து கருத்து வேற்றுமைகள் எப்படியெல்லாம் உருவாகுது. இப்ப நாங்க ஒரு மதுஹபுடைய கருத்தை மட்டும் படிச்சோன்னு எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா, நாங்க வந்து இன்னொரு கருத்து புதுசாக நாங்க கேள்விப்படும் பொழுதும் அதை வந்து பெரிய ஒரு வழிகேடு மாதிரி நாங்க நினைக்கிறோம். பெரிய ஒரு வழிகேடு மாதிரி நாங்க நினைக்கிறோம். அதுதான் பிரச்சனை. அதுதான் நிறைய பிரச்சனைகளுக்கான அடிப்படை மூல காரணம் வந்து நாங்க ஒரு கருத்தை மட்டும் படிச்சு போட்டுக்கிறோம். இன்னொரு கருத்தை யாராவது வந்து சொன்னால் நாங்க என்ன நினைக்கிறோம், இவர் வந்து வழிகேடான ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னு. அப்படி அல்ல, நாங்க வந்து அவர் சொல்லக்கூடிய ஆதாரத்தை பார்க்கணும். அந்த ஆதாரத்தை வேற அறிஞர்கள் சொல்லிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு என்ன பிரச்சனை வர மாட்டாது. மாட்டு கருத்துல இருப்பது தவறல்ல, பிரச்சனை வருவதுதான் தவறு. பிரச்சனை வருவதுதான் தவறு. இல்ல அப்படி இல்லாடி தேடி பார்க்க முடியாவிட்டால் நாங்க எங்கட கருத்தை நாங்க பின்பற்றி கொண்டு அமைதியாகிக்க வேண்டியா, மத்தாக்களை விமர்சனம் செய்யக்கூடாது. எங்களுக்கு பார்க்கறதுக்கு டைம் இல்லை, அல்லது பார்த்து விளங்க முடியாது, அது சிரமமான பணி அப்படின்னா நாங்க எங்கட கருத்தை சொல்லி போட்டு நாங்க அமைதியாகிக்க வேண்டியா. மற்றவர்களை எதிர்க்க முடியாது, மற்றவர்களுடைய கருத்தை வந்து நாங்க விமர்சனம் செய்ய முடியாது. விமர்சனம் செய்வதாக இருந்தால் நாங்கள் அறிஞர்கள் எப்படி விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அந்த ஒழுக்கத்தை பின்பற்றி நாங்கள் விமர்சனம் செய்வோம்.
ரைட். இப்பொழுது வந்து நான்கு சொல்லுங்க சொல்லுங்க. நானும் மதகுடைய கருத்தை வச்சுதான் அதாவது நாங்க இஃப்திலாஃப் கொண்டதை பார்க்கணும். அது தவிர வேற எந்த மதம் எடுத்தாலும் எந்த ஒரு இப்னு ஜரீர் பாயுதமும் இல்லையே. ஏன் ஃபாய்தா இல்ல? ஏன் ஃபாய்தா இல்ல? நானும் மதப்பு தான் ஒழுங்கான ததுவீனும் முஸ்தகில்லா இருக்குது. மத்த மதப்பு சொல்லுங்க. இப்ப நானும் மதப்பு தானே சரியான மதப்பா இருக்குது. அதில் 4 மதுஹபு தான் லேசு. எங்களுக்கு வந்து லேசான விஷயம் வந்து 4 மதுஹபுகள் அடிப்படையில செயற்படுறது எங்களுக்கு லேசானது. இதெல்லாம் அழகாக தொகுக்கப்பட்டு எங்களுக்கு வந்து இருக்கிறது. அதுக்காக வேண்டி 4 மதுஹபத்தான் 4 கட்டாயம் மதுஹபு பெற்றோர் கட்டாயம் இல்லை. அதுக்கு மாற்றமா பெரும்பாலும் அந்த 4 மதுஹபுகளுக்கு தான் எல்லாம் வரும். பெரும்பாலும் வந்து 4 மதுஹபுடைய கருத்துக்கள்ல ஏதாவது ஒரு கருத்து தான் பெரும்பாலும் சரியாயிக்கும். ஆனால் வந்து கட்டாயம் அதுக்குள்ளுக்கு தான் நீக்கணும் எந்த விதமான மார்க்கத்தில் யாருக்கும் அப்படி கட்டாயப்படுத்த முடியாது. அப்படி யாராவது சொன்னால் 4 மதுஹப் மட்டும்தான் நல்ல முறையில தொகுக்கப்பட்டிருக்கவே 4 மதுஹப் மட்டும்தான் நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னா அது அவருடைய கருத்தாக இருக்கலாம். நினைக்கிற மாதிரி இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த கருத்துல இருக்கிறாங்க. நான் இப்படி நீங்க சொன்ன அந்த கருத்தை வந்து இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி ஒரு முக்கியமான ஒரு அறிஞர். அவருக்கு அவருடைய கால் தூசிக்கு நாங்கள் பெருமதியற்றவர்கள். அப்ப அவர் முக்கியமான ஒரு அறிஞர். அவர் அப்படித்தான் சொல்றாரு. அவரு அப்படித்தான் சொல்றாரு. ஆனா அந்த கருத்தை கட்டாயம் எடுக்கணுமா? இல்ல. அப்படி ஒரு கட்டாயம் ஒன்று இல்லையே. அவரே வந்து ஹம்பலி மதுஹப். இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ் அவரே வந்து ஹம்பலி மதுஹபை சேர்ந்தவர். அவருடைய கருத்து தான் நீங்க சொல்லக்கூடிய அந்த 4 மதுஹப்ல ஏதாவது ஒரு மதுஹபை தான் கடைபிடிக்கணும்னு சொல்லப்படுது. இது வந்து அது வந்து வேறுமாக இருந்தால் எங்களை போல சாதாரண இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லா ரத்து தனி கிதாப் எழுதிக்காங்க. 4 மதுஹபை பின்பற்றாதவர்களுக்கு ரத்துன்னு தனி கிதாப் எழுதிக்காங்க. அதான் நீங்க சொல்லும் போது நான் சொல்லிட்டேன். நீங்க சொல்ல முடியாதான் நான் சொல்லிட்டேன். அவங்க அந்த கருத்துல இருக்கிறாங்க. ஆனா மத்த உலமாக்கள் அந்த கருத்துல இருக்கிறாங்களா? இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ். இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ் அந்த காலத்துல உலமாக்கள் 4 மதுஹப் வெளிப்பட்டு மீக்கிறாங்க தானே. இப்னு பாஸ் அவங்கள மாதிரி ஆக்கணும். இப்னு பாஸ் எல்லாம் அவங்கள வந்து மதுஹபை பின்பற்றினாலே இப்னு பாஸ் ஹம்பல் என்றாலும் அவர் இப்னு உசைபின் அவங்கள விட பெரிய அறிவாளி இருக்கதானே ஹஜ்ரத். நாங்க சொல்லலையே. இப்ப இப்னு பாஸ் உசைமின் சொன்னதை எடுக்கணும் யார் சொல்லலையே? அப்படி நான் சொன்னாங்க யாரும் இல்லையே. அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்லல. நான் சொல்ற வந்து இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹ் இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹ் இருக்கிறாங்க. அவங்க வந்து எந்த மதுஹபும் இல்லை. இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள தனி மதுஹப். அவங்க வந்து தனி ஒரு முஜ்தஹித் முத்லக். அப்படி நிறைய பேர் அது இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் தனி மதுஹபா? இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர் தனி மதுஹபோ. மதுஹபு வந்து எப்படி ஃபேமஸ் ஆகிற வந்து மதுஹபு 4 மதுஹபு எப்படி ஏன் ஃபேமஸ் ஆயிடுச்சு? 4 மதுஹபு ஃபேமஸ் ஆகின காரணம் வந்து என்னன்னு கேட்டா அந்த ஆசிரியருடைய மாணவர்கள் அவங்களோட கருத்துக்களை தொகுத்து எடுத்து அதை அழகான முறையில ஒழுங்குபடுத்தி அதை வந்து மக்களுக்கு மத்தியில டீச் பண்ணாங்க. அதை பிரச்சாரம் செஞ்சாங்க. அதனாலதான் அந்த 4 மதுஹபுகளும் பிரபலமாயிடுச்சு. இல்லாட்டி இந்த 4 மதுஹபு தான் உலகத்தில் இருக்கிற அர்த்தம் இல்லை. மதுஹபு வந்து நிறைய மதுஹபு இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹ் மதுஹபு இருக்குது, ஸாஹிரியா மதுஹபு இருக்குது, இப்படி பல மதுஹபுகள் இருக்குது, நிறைய மதுஹபு இருக்குது. ஆனா பிரச்சனை என்ன, அவங்களோட கருத்துக்களை அவங்கள மாணவர்கள் என்ன செய்ய தொகுத்து அதை நூலாக்கி அதை பாடமாக மக்களுக்கு நடத்தல. அது வந்து அதனாலதானே வந்து நீங்க வந்து அல் மஜ்மு ஷர்ஹுல் முஹத்தப் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி நூல் எடுத்தீங்கன்னு சொன்னா அவர் 4 மதுஹப்ல கருத்து மட்டுமா சொல்லுவாரு? அவர் வந்து 4 இல்ல 5 6 7 8 9 தான் சொல்லுவாரு ஒரு நதிக்கு. இப்ப இது பாருங்க, இந்த மஜ்முல வந்து ஒரு மசாலாவை எடுத்தீங்கன்னு சொன்னா 4 மதுஹப்ல கருத்தை சொல்லி போட்டு அது அல்லாத இன்னும் நிறைய உலமாக்கள பேரை சொல்லுவார் அதுக்கு பின்னால. அதெல்லாம் என்ன, அதெல்லாம் வந்து 4 மதுஹபுக்கு வராத உலமாக்கள் தான் அது. 4 மதுஹபுக்கு வராத உலமாக்களுடைய கருத்து தான் அது. எனவே வந்து 4 உலமாக்கள் அந்த 4 மதுஹபுக்குள்ளால இந்த இமாம்களும் சிலர் வந்து அந்த அவங்களோட ஆதாரம் ப்ரூஃப் இல்லாட்டி அவங்க வெளியில போய் தேடுறாங்க தானே. இப்னு தைமியா இமாம் அவங்கள மாதிரி இல்ல. இப்னு தைமியாவெல்லாம் புறவு வந்த ஆக்கள் தானே. அவங்க எல்லாம் பின்னால வந்தவர்கள். நாங்க வந்து அதுக்கு முன்னால் உள்ள ஆக்களை பார்த்தாலே அதுக்கு எங்களுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நிறைய உதாரணங்களை எங்களுக்கு அதுக்கு சொல்லலாம்.
ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று சொல்லலாமா ஷேக்? சொல்லுங்க. மாணவர்கள் கொஞ்சம் அந்த இந்த பாடத்துல நோக்கத்தை கொஞ்சம் புரிஞ்சு கொண்ட நல்ல மண்டுபாடுது எனக்கு. அதுல நாங்க தப்சீரை தானே மெயினா டார்கெட் பண்ணி போறோம். அதனால தப்சீரையும் லுகாவையும் சேர்த்து நாங்க படிச்சா நல்ல மண்டுபடுது. இப்ப மதுஹபுடைய விஷயங்கள் மற்ற ஃபிக்குடைய விஷயங்களுக்கு போனோம்னா அது கொஞ்சம் அப்படியே இழுபட்டுட்டே போகும். பெரிய ஒரு ஏரியா தானே. அதனால கொஞ்சம் அதை தரத்தி பண்ணா நல்ல விஷயம். அது இன்னைக்கு சில ஆட்கள் புதுசா வந்தீங்களாம். நீங்க மாணவர்களுக்கு கொஞ்சம் சொல்லி அதை தரத்தி பண்ணீங்கன்னா இலகுவா இருக்கும். நம்மளோட பாடம் கொஞ்சம் வேகமா போகும். மாணவர்களுக்கும் சேர்த்து ஒரு ரிக்வெஸ்டாக வைக்கிறேன். ஓகே. அதனால நான் சில ஆட்களுக்கு சந்தேகம் கொண்டு வருந்தானே, அதுக்காகத்தான் அந்த தெளிவை கொடுத்துறாங்க. திரும்ப அதை கேட்டு நிற்க மாட்டாங்க. திரும்ப அதே கேள்வி வந்து தாங்குதா மதுகப்ல என்னத்தை சொல்லப்படுது, மதுகப்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னு திரும்ப அந்த கேள்விகள் வரலாம் தானே. அதுக்காகத்தான் ஒரேடியாக இப்ப இந்த கேள்வியில இருந்து புதிய கிடைக்கணும்டா சில ஆட்கள் மதுகப்பண்டா 4 மதுகப் தான் இருக்குன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க போல விளங்குது. அப்ப அவங்கட அந்த இதை பொறுத்து தானே. அப்ப அந்த சப்ஜெக்ட் அப்படியே பேசிட்டு போகல நமக்கு கொஞ்சம் கூடுதலா டைம் போகும். நம்ம டார்கெட் வந்துட்டு தஃப்சீரும் خير شيخ continue. நாங்க வந்து கடைசியா பார்த்தோம் வந்துன்னா شرط كاملة ذلك لمن لم يكن أهله حاضر المسجد الحرام. நாங்க வந்து பார்த்தோம் இந்த அஹ்லுல் ஹராம், அதை பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து அடுத்த விஷயம் என்ன? அல்லாஹ் தஆலா வத்தகுல்லாஹ வஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப் என்று சொல்றார். அப்படித்தானே? அல்லாஹ வஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். இது வந்து அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா கடுமையாக தண்டனை அளிப்பவன் என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். أي وامتثلوا أوامر الله عز وجل واجتنبوا نواهيه ومن ذلك امتثال المأمورات واجتناب المحظورات المذكورة في هذه الآية. இங்கு வந்து அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதில் முக்கியமாக உள்ள விஷயங்கள் என்னன்னா, இந்த வசனங்களில் தடை செய்யப்பட்ட விடயங்களை நீங்கள் குறிப்பாக தவிர்த்து கொள்ளுங்கள். واعتقدوا جازمين بأنه سبحانه شديد العقوبة لمن خالف أمره وارتكب نهيه. இது இந்த வசனம். அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ்ஜுடைய காலம் என்ன என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப இதுல வந்து ஹஜ் என்பது அஷ்ஹுரும் மஅலூமாத், அறியப்பட்ட மாதங்கள் அப்படின்னா அதுவும் என்ன? இன்ன வக்தல் ஹஜ்ஜி வாகிஉன் ஃபி அஷ்ஹுரின் மஅலூமாத், வாகிஉன் ஃபி அஷ்ஹுரின் மஅலூமாத் என்பது அதோட கருத்து. அது என்ன மாதங்கள்? وهي شوال وذو القعدة وعشر من ذي الحجة. இதுதான் வந்து என்ன கருத்து? அஷ்ஹுரும் மஅலூமாத்னு சொன்னால் ஷவ்வால், துல் கஅதா, துல் ஹஜ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹஜ்ஜுடைய மாதங்கள்
ஹஜ்ஜுக்கு நியத்து வைக்க முடியும் வந்து இந்த ஹஜ்ஜுக்காக மாசத்துல. தயாராகிற காலம். ஹஜ்ஜுக்காக நியத்து வைக்கலாம். எங்களுக்கு என்ன ஷவ்வால் முதல்ல நோன்பு பெருநாள் கொண்டாடி அடுத்த நாள் இந்த ஹஜ்ஜுக்கு நியத்து வைக்கலாம் எங்களுக்கு. அதுங்களா ஹஜ்ஜுக்கு வந்து போறதுக்காக வந்து நாங்க என்ன செய்யலாம், நியத்து வைக்கலாம் என்பதுதான் அந்த கருத்து, என்பதுதான் அதனுடைய கருத்து. அப்படி இருந்து கடைசியில அரஃபாவுடைய இரவு வரைக்கும் வந்து அந்த டைம் நியத்து வைப்பதற்கான டைம் வந்து இது. அதுதான் அதனுடைய கருத்து. அதே போல நாங்க தமத்து செய்வதாக இருந்தால் இந்த மாதத்துக்குள்ளுக்கு ஒரு உம்ராவை செஞ்சு போட்டால் அந்த பயணம் முடிவதற்கு முன்னால் ஹஜ் செஞ்சால்தான் தமத்துவாக அமையும். ஒருத்தர் நோம்புல உம்ராவை செஞ்சு போட்டு, ஒருத்தர் நோம்புல மக்கா போறாரு, நோம்புல மக்கா வைத்து உம்ராவை செஞ்சு போட்டு அவரு ஹஜ் மாதத்துல ஒரு ஹஜ் செஞ்சா அது தமத்துவாக அமையுமா? அமையாது. அது வந்து தமத்து இல்லை. ஏன் வந்து அந்த ஹஜ்ஜுடைய மாதங்களில் அந்த உம்ரா நடைபெறும். எனவே அதுதான் அந்த அதனுடைய முக்கியத்துவம், அந்த மாதங்களை நாங்கள் அறிந்து கொள்வது. அது வந்து பாருங்க 4 நம்பரை வைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யுந்தர் தஃசீர் ஜரீர் தஃசீர் சாதி, அதே போல அப்படியே அத்வாஉல் பயான் லிஷ்ஷின்கீத்தி வமிம்மன் கால மினஸ் ஸலஃபி பிஹாதல் கவுல். அப்படின்னா என்ன கவுல்? وممن قال من السلف بهذا القول அப்படின்னா என்ன? فهمتم ولا ما فهمتم؟ அப்படி என்ன கவுல்? என்ன கவுல்? சலஃபுல உள்ள ஒருத்தர் சொல்லுங்க. அதான் என்ன கவுல் தான் கேட்கிறேன். இப்ப அமிம்மன் கால மின ஸலஃபி பிஹாதல் கவுலி, பிஹாதல் கவுல்னா என்ன கவுல்? அது வக்துல் ஹஜ் ஃபி அஷ்ஹுரி மாலூமா. அந்த 3 மாசத்திலேயும் وهي شوال ذو القعدة وأشهر من ذي الحجة. அதான் சொன்னாரு. அஷ்ஹுரும் மஅலூமாத், அஷ்ஹுரும் மஅலூமாத்னு சொன்னால் இந்த 3 அந்த ஷவ்வால் துல் காதா துல் ஹஜ்ஜாவின் 10 நாட்கள். துல் ஹஜ்ஜாவின் யாரு சவுண்ட் அப்ப எனவே வந்து அஷ்ஹுரும் மஅலூமாத்னு சொன்னால் இந்த 2 மாதமும் 10 நாட்களும் துல் ஹஜ்ஜாவின் 10 நாட்களும் ஷவ்வால் துல் காதா இந்த 2 மாசமும் தான் அஷ்ஹுரும் மஅலூமாத்னு சொன்னாக்கள் தான் இந்த பட்டியலில் வரக்கூடிய உமர் இப்னு கத்தாப், அலி இப்னு அபி தாலிப், இப்னு ஜுபைர், இப்னு அப்பாஸ், இப்னு உமர், வஅத்தா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும், அது அவ்வளவும் சஹாபாக்கள். அதே போல வஅத்தா வதாவூஸ் வமுஜாஹித் வஇப்ராஹிம் வல்ஹசன் வضحாக் வசுத்தி ومحمد بن سيرين والزهري وقتادة والربيع بن أنس ومقاتل بن حيان. இவ்வளவு பேரும் என்ன சொல்லிக்கிறாங்க? இதைத்தான் இந்த கருத்தை தான் சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா என்ன கருத்து? இப்படின்னா என்ன? ஏன் அதை சொல்லணும்? அவரு ஏன் சொல்றாங்க அப்படி? ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டால் மாற்று கருத்தும் இருக்கிறது, மாற்று கருத்தும் இருக்கிறது. துல் ஹஜ்ஜா முடியும் வரைக்கும் இந்த அஷ்ஹுரும் மஅலூமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். துல் ஹஜ்ஜா முடியும் வரைக்கும் அந்த அஷ்ஹுரும் மஅலூமாத் ஹஜ்ஜுடைய மாதங்கள் சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் வேற கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எனவேதான் இந்த கருத்தை வலுப்படுத்துவதற்காக அந்த கருத்தை கூறிய சலஃப் அறிஞர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள் இவர்களை இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த கருத்து எல்லாம் எங்க பார்க்கலாம்னா இப்னு ஜரீர்லையும் தஃப்சீர் இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹ், தஃப்சீர் இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹ் அதிலையும் பார்க்கலாம். அடுத்ததாக என்ன விஷயம்? அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத் முடிஞ்சு. فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج என்பது அடுத்த வசனம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த வகுப்புல நாங்க பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல கொஞ்சம் ஸ்பீடா பார்க்கணும். எங்களுக்கு இன்னொரு நாள் தானே இது, என்ன செய்யலாம் பார்ப்போம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்புல விஷயம் நீங்க வகுப்புக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் பாடத்துக்கு தயாராகி வந்தால் எங்களுக்கு அவசரமாக என்ன செய்யலாம், விஷயங்களை விளங்கப்படுத்திட்டு போகலாம். இல்லாட்டிதான் டைம் போகும். ஓகே. சுப்ஹானக்கல்லாஹ் வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த